நாளைக்கு காலையில நீங்க வழக்கம் போல தூங்கி எந்திரிக்கிறீங்க. கையில மொபைல் எடுக்கிறீங்க. அதுல ஒரு புது மெசேஜ் வந்திருக்கு. அதை திறந்து பார்த்தா, வாழ்த்துக்கள், நீங்க உங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா, அதாவது எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்கு. வாவ், அந்த ஒரு நிமிஷம் நிஜமாவே ஒரு பெரிய ஷாக்கு தான் இல்லையா? ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நேத்து வரைக்கும் கூட்டத்துல ஒருத்தரா டிராபிக்ல நின்னுட்டு சலிச்சுக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு பல லட்சம் மக்களோட பிரதிநிதி. கரெக்ட். உங்களுக்கு என்ன ஒரு கார், ஒரு பெரிய அலுவலகம், உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ஒரு நொடியில உங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறும் அப்படிங்கறத பத்தி தான் நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. ஏன்னா அந்த முதல் நொடியில ஏற்படுற உளவியல் ரீதியான மாற்றம் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது இது வெறும் ஒரு பதவியோட தொடக்கம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகாரமும் அதே சமயம் பல லட்சக்கணக்கான மக்களோட எதிர்ப்பும் ஒரே நேரத்துல வந்து விழும். அது ஒரு பிரம்மாண்டமான தருணம். ஆமா ஆமா, நேத்து வரைக்கும் நீங்க உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க இஎம்ஐ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முழு தொகுதியோட தொலையெழுத்தும் உங்க கைகள்ல இருக்குங்கிற ஒரு பெரிய உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். இதைத்தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நிறைய முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்களோட அனுபவங்கள், அவங்க எதிர்கொண்ட கள யதார்த்தங்கள், இது சம்பந்தமான அரசியல் ஆய்வுகள்னு நிறைய தரவுகளை நம்ம அலசியிருக்கோம். பொதுவா வெளியில இருந்து பாக்குறப்போ அரசியல்வாதிகள்னாலே மேடையில பேசுறவங்க, செய்திகள்ல வர்றவங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா நிஜமாவே நீங்க ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அந்த முதல் 60 நாட்கள்ல திரைமறைவில் என்ன நடக்கும், சிஸ்டம் எப்படி வேலை செய்யும், இதையெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இன்னைக்கு நம்ம பேச போறோம். கண்டிப்பா. நம்ம ஜனநாயக அமைப்பு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க அந்த முதல் சில வாரங்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் ரொம்பவே உதவி செய்யும். அப்போ அந்த பயணத்தை நீங்க எம்எல்ஏவாக பதவியேற்கும் அந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. அந்த முதல் நாள் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். மாநில சட்டமன்றத்துல அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துல நீங்க நிக்கிறீங்க. உங்களை சுத்தி கேமராக்கள், அதிகாரிகள் இருக்காங்க. நானே மக்களுக்கு நியாயமாக சேவை செய்வேன் அப்படின்னு நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க. அந்த வைபவம் முடிஞ்சதும் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் கிடைச்சிருது. ஆனா அந்த உற்சாகங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதுதான் நிதர்சனம். அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பதவியேற்ற ஒரு சில நாட்கள்லயே, அதாவது ஒரு 7 நாள்லயே உங்க அலுவலகத்துக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டம் நிற்க ஆரம்பிச்சிரும். ஓ, மக்கள் உங்க பிரச்சனைகளோட வர ஆரம்பிச்சிருவாங்களா? ஆமா. ரோடு சரியில்லை, குடி தண்ணீர் வரல, பையனுக்கு வேலை வேணும், போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் உங்களை தேடி வரும். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷமா நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிற ஒரு துறைக்கு உங்களை திடீர்னு மேனேஜரா ஆக்கினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இதுவும் இருக்கு. அது ஒரு நல்ல ஒப்பீடு தான். அப்போ ஒரு எம்எல்ஏங்கிறவரு மக்கள் வந்து புகார் கொடுக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் தானா? அப்படிதான் சிஸ்டம் வேலை செய்தா? இல்ல, அது வந்து ஒரு மேலோட்டமான பார்வை. ஒரு எம்எல்ஏவை வெறும் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு சொல்லிடவே முடியாது. பின்ன எப்படி பார்க்கணும்? மக்கள் உங்களை ஒரு பிரச்சனை தீர்ப்பவர், அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வர் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இங்கதான் நிதர்சனம் உங்களை வந்து அறையும். என்ன நிதர்சனம்? மக்கள் உங்ககிட்ட ஒரு மாயாஜால குச்சி இருக்குன்னு நம்புறாங்க. நீங்க நினைச்சா உடனே உங்க தொகுதியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் நினைப்பாங்க. ஆனா எம்எல்ஏ நேரடியாக போய் ஒரு தண்ணீர் குழாயோ ரோட்டையோ சரி செஞ்சிட முடியாது. ஆமா, அரசாங்க துறைகள் தான் அதை செய்யணும் இல்லையா? கரெக்ட். அரசாங்க எந்திரம் தான் நகரணும். எம்எல்ஏ சொந்தமா எதையும் கட்டிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் இருங்க, இது நான் மாத்தி யோசிக்கிறேன். நான் தான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நான் ஏன் அதிகாரிகளை சார்ந்திருக்கணும்? எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அதை வச்சு நானே அந்த வேலையை செஞ்சிட முடியாதா? இதுதான் பல பேருக்கு இருக்கிற ஒரு தவறான புரிதல். எம்எல்ஏகளுக்குன்னு தனியா அரசாங்க கஜானாவோட சாவியை கொடுத்துட மாட்டாங்க. அப்படியா? ஆனா தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒண்ணு இருக்குமே. ஆமா, எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி, அதாவது எம்எல்ஏ லேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும். ஆனா அந்த பணத்தை வச்சு நீங்க நினைச்சது எல்லாம் உடனே செஞ்சிட முடியாது. ஓ, அதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க தொகுதியில ஒரு இடத்துல நூலகம் கட்டணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அந்த நிதியில இருந்து பணத்தை ஒதுக்க நீங்க பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். சரி, பரிந்துரை செஞ்சா வேலை ஆரம்பிச்சிருவாங்களா? இல்ல, அதற்கான நிலம் சரியா இருக்கா, பட்ஜெட் எஸ்டிமேட் கரெக்டா இருக்கா, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கட்ட முடியுமான்னு எல்லாத்தையும் பார்த்து அப்ரூவல் கொடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர், அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. என்னங்க சொல்றீங்க? அப்போ என்னோட சொந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவு பண்றது கூட நான் ஒரு அதிகாரியோட அனுமதிக்காக காத்து கிடக்கணுமா? எக்ஸாக்ட்லி. அதுதான் சிஸ்டம். ஜனநாயகத்துல அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
நிதி மேலாண்மையில முறைகேடுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இது. அப்போ ஒரு எம்எல்ஏ வெறும் பிளான் தான் பண்ண முடியும், செயல்படுத்துறது அதிகாரிகள் கையில தான் இருக்கு. ஆமா, நீங்க திட்டம் போடலாம், ஆனா அதை செயல்படுத்துறது முழுசா அதிகாரிகளோட வேலை தான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நான் எம்எல்ஏ ஆன முதல் 15 நாள்ல மக்கள் என்கிட்ட வந்து கொடுத்த புகார்கள் எடுத்துக்கிட்டு நான் ரொம்ப ஆர்வமா அரசு அதிகாரிகளை பார்க்க போறேன். அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க போனா, சார் இந்த திட்டத்துக்கு இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகல, இல்லனா மேலிடத்துல ஃபைல் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அதிகாரிகள் ரொம்ப கூலா ஒரு பதில சொல்வாங்க இல்லையா? கண்டிப்பா சொல்வாங்க. அதுதான் ரெகுலரா நடக்கும். மக்கள் என்னடானா எம்எல்ஏ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு என்னையும் திட்டுறாங்க. அதிகாரிகள் ரூல்ஸை காட்டி இழுத்தடிக்கிறாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏவோட அதிகாரம்னு ஒன்று இருக்கே, அது எங்க தான் இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. இதையெல்லாம் பார்த்தா ஒரு எம்எல்ஏங்கிறவர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஃபாலோ அப் பண்ற ஒரு சாதாரண போஸ்ட்மேன் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரேஞ்சுக்கு தான் இருக்காருன்னு தோணுது. நான் சொல்றது சரியா? நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயமான கோபம் தான். ஒரு 30 நாள்ல எந்த எம்எல்ஏவுக்கும் இந்த விரக்தி வந்துடும். ஆனா எம்எல்ஏவை ஒரு சாதாரண போஸ்ட்மேன் ரேஞ்சுக்கு சுருக்குறது ரொம்ப தப்பு. அது ஏன்? அதிகாரம் அதிகாரிகிட்ட தானே இருக்கு. ஏன்னா அதிகார வர்க்கம், அதாவது இந்த பியூரோக்ரசி எப்படி இயங்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் எப்போதுமே ரிஸ்க் எடுக்க தயங்குவாங்க. அவங்களுக்கு ரூல் புக் தான் வேதம். ஆமா, தப்பு நடந்தா அவங்க விலைக்கு ஆபத்து வந்துரும்னு பயப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால பல அரசு துறைகள் தங்களுக்குள்ள பேசி ஒரு வேலையை முடிக்கவே பல மாசங்கள் ஆகும். இங்கதான் ஒரு எம்எல்ஏவோட உண்மையான பவர் என்னன்னு தெரிய வரும். அதாவது அந்த அதிகாரிகளை வேலை வாங்க வைக்கிறது இல்லையா, அது எப்படி நடக்கும்? என்கிட்ட நேரடியா ஃபண்ட் கண்ட்ரோல் இல்லைன்றப்போ அதிகாரியே நான் சொல்றது கேட்கணும். ஏன்னா நீங்க பொலிட்டிக்கல் பிரஷர், அதாவது அரசியல் அழுத்தம் கொடுக்க முடியும். ஓ, அரசியல் அழுத்தம்னா எப்படி வேலை செய்யும் அது? ஒரு சாதாரண 100 மீட்டர் ரோடு போடணும்னு வச்சுப்போம். அதுக்கு நெடுஞ்சாலை துறை வரணும். ரோடு போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எலக்ட்ரிக் கம்பத்தை மாத்த மின்சார வாரியம் வரணும். ஆமா, அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல பைப்லைன் மாத்த குடிநீர் வடிகால் வாரியமும் வரணும் இல்லையா? கரெக்ட். இந்த 3 துறைகளும் எப்பவுமே ஒத்துசீவா வேலை செய்யாது. ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிக்கு லெட்டர் போட்டுட்டு மாசக்கணக்கா வெயிட் பண்ணுவாரு. ஆமா, நம்ம ஊர்ல அது சகஜம்தான். ஒரு எம்எல்ஏவோட வேலைன்னா இந்த 3 அதிகாரிகளையும் ஒரே டேபிள்ல உட்கார வச்சு என் மக்களுக்கு இந்த ரோடு அடுத்த 10 நாள்ல வேணும்னு உறுதியா சொல்றது தான். ஓஹோ, நீங்க 3 பேரும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சானுன்னு ஒரு பிரஷர் கொடுக்கறது. ஆமா, இந்த கோஆர்டினேஷன் அண்ட் பிரஷர் இல்லைன்னா அரசாங்க எந்திரம் நகரவே நகராது. அதுதான் ஒரு எம்எல்ஏவோட பவர். ஆஹா, இப்போ எனக்கு புரியுது. அரசாங்க துறைகள் தனித்தனி தீவுகள் மாதிரி செயல்படுறப்போ அவங்களை இணைக்கிற பாலமா எம்எல்ஏ இருக்காரு. ஆமா, அது ஒரு முக்கியமான ரோல். ஆனா நீங்க சொல்ற அந்த அரசியல் அழுத்தம் எல்லா நேரத்திலையும் வேலை செய்யுமா? ஒருவேளை அதிகாரி ரொம்ப பிடிவாதமா, சார் அரசாங்கத்துல பணமே இல்ல, நான் என்ன சார் பண்ண முடியும்னு கையை விரிச்சிட்டான், அந்த எம்எல்ஏவோட நிலைமை என்ன? அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நிறைய வரும். அப்போ அவர் திரும்ப வந்து மக்களுக்கிட்ட அரசாங்கத்துல காசு இல்லாம ரோடு போட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா முடியாது. அங்கதான் ஒரு எம்எல்ஏ தன்னோட பிரம்மாண்டமான ஆயுதத்தை கையில் எடுப்பார். அதுதான் சட்டமன்றம். சட்டமன்றமா? அங்க போய் என்ன பண்ண முடியும்? நீங்க பதவியேற்று ஒரு மாசம் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அந்த பிரம்மாண்டமான ஹால்ல நீங்க எந்திரிக்கிறீங்க. உங்க தொகுதியில அந்த அதிகாரி காசு இல்லைன்னு சொன்ன அதே பிரச்சனைய சபாநாயகர் முன்னாடியும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முன்னாடியும் ஒரு கேள்வியா எழுப்புறீங்க. ஓ, என் தொகுதியில தண்ணீர் பிரச்சனை இருக்கு, பலமுறை அதிகாரிகிட்ட சொல்லியும் நடவடிக்கை இல்லைன்னு மைக்ல சொல்றீங்களா? ஆமா, இது ஏதோ சாதாரணமா பேசுற விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. ஆமா, நீங்க சட்டமன்றத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அரசு பதிவேடுல, அதாவது அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல பதிவாகும் இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க சட்டமன்றத்துல 0 ஹவர் அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமா ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அமைச்சர் பதில் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடுது. எக்ஸாக்ட்லி. இந்த திட்டத்துக்கு உடனே நிதி ஒதுக்கப்படும் அண்ணா அமைச்சர் சட்டமன்றத்துல வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ உத்தரவா மாறிடும். வாவ், அப்புறம் என்ன நடக்கும்? உடனே அமைச்சரோட செக்ரட்டரி உங்க மாவட்ட கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுவாரு. கலெக்டர் எந்த அதிகாரி உங்களை அலட்சியப்படுத்தினாரோ அந்த அதிகாரிக்கு மெமோ கொடுப்பாரு. சூப்பர். நேத்து வரைக்கும் ஃபைல் பெண்டிங்ல இருக்குன்னு சொன்ன அதே அதிகாரி அடுத்த நாள் காலையில உங்க தொகுதிக்கு வந்து வேலையை ஆரம்பிப்பார் இல்லையா? ஆமா, இதுதான் ஒரு எம்எல்ஏவோட உண்மையான பவர். சட்டமன்றத்தை யூஸ் பண்ற விதம் தான் அவரை பவர்ஃபுல் ஆக்குது. இது நிஜமாவே ஒரு செக்மேட் நிலைமை தான். நீங்க சொன்ன இந்த மெக்கானிசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் தெரியாது. அது வேலை செய்யாதப்ப சட்டமன்றத்துல ஒரு கேள்வியை எழுப்பி
ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட கவனத்தையும் தன் தொகுதி பக்கம் திருப்புறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தந்திரம். கரெக்ட். இதுதான் ஒரு தனி மனிதனோட குரலை ஒரு மாநிலத்தோட கொள்கை முடிவா மாத்துற இடம். உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா ஒரு எம்எல்ஏவோட பயணம் இதோட சுலபமா முடிஞ்சிடாது. முதல் 40-45 நாட்கள்ல அதிகாரிகளோட எப்படி வேலை செய்யறது, சட்டமன்றத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு எம்எல்ஏ கத்துக்கிறார். அப்புறம் என்ன பெரிய சவால் வரப்போகுது? அதை விட பெரிய மிகவும் ஆபத்தான ஒரு சவால் அவருக்கு காத்திருக்கு. அது அதிகாரம் சம்பந்தப்பட்டது இல்ல, அது தார்மீக ரீதியானது. ஓ, நீங்க கட்சிக்கும் மக்களுக்கும் இடையில வர்ற அந்த முரண்பாட்டை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு கற்பனையான ஆனா ரொம்ப நிதர்சனமான சூழ்நிலையை எடுத்துப்போம். நீங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவா இருக்கீங்க. சரி. உங்க அரசாங்கம் உங்க தொகுதியில ஒரு மிகப்பெரிய 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வருது. அரசாங்கத்தோட பார்வையில அது அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா லோக்கல்ல மக்களுக்கு அது பிடிக்காது இல்லையா? ஆமா, அந்த ரோடு உங்க தொகுதியில இருக்கிற நூற்றுக்கணக்கான விவசாயிகளோட நிலத்தை அழிச்சிட்டு போகுது. மக்கள் கொதித்தெழுந்து போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு இந்த ரோடு வேண்டான்னு உங்க வீட்டை முற்றுகையிடுறாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமை இது. இப்போ சொல்லுங்க, நீங்க யார் பக்கம் நிற்பீங்க? உங்களை எம்எல்ஏ ஆக்குன கட்சி பக்கமா இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பக்கமா? இது ஒரு பயங்கரமான ட்ராப். எனக்கு ஒரு ஊழியரோட நிலைமை தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? கம்பெனியோட ஒரு பாலிசி ரொம்ப தப்பா இருக்கு, அது வாடிக்கையாளர்களை ரொம்ப பாதிக்குதுன்னு அந்த ஊழியருக்கு தெரியும். ஆனா கம்பெனியை எதிர்த்து கேள்வி கேட்டா வேலை போயிடும், வாடிக்கையாளர் எதிர்த்தா பிசினஸ் போயிடும். ஆமா, அதே மாதிரியான ஒரு சிக்கல் தான் இதுவும். இங்க எம்எல்ஏவோட நிலைமை அதை விட மோசம். கட்சியோட முடிவை எதிர்த்து போராடுனா அடுத்த எலெக்ஷன்ல சீட் கிடைக்காது, கட்சி மேலிடம் உங்களை ஓரங்கட்டிடும். கண்டிப்பா. சரி, கட்சிக்கு விசுவாசமா இருக்கலான்னு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணா மக்கள் உங்களை அடுத்த முறை தோற்கடிச்சிருவாங்க, இல்லனா ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. இதுல இருந்து தப்பிக்கவே வழி இல்லையா? ஒரு எம்எல்ஏ என்னதான் பண்ண முடியும் இந்த இடத்துல? இந்த இடத்துல தான் ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கும் ஒரு தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வரும். ஓ, லீடர்ஷிப் குவாலிட்டி வெளியே வர்ற இடம் இதுவா? ஆமா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில திறமையான எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா 2 தரப்புலயும் மோத மாட்டாங்க. அவங்க ஒரு நெகோஷியேட்டரா, அதாவது சமரசம் செய்பவரா மாறுவாங்க. அது எப்படி வேலை செய்யும்? மக்களோட உணர்வுகளை, போராட்டத்தோட வீரியத்தை அப்படியே கட்சி மேலிடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த திட்டத்தை இப்படியே செயல்படுத்தினா நம்ம கட்சிக்கு இந்த மாவட்டத்திலேயே பெரிய கெட்ட பேர் வரும்னு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் புரிய வைப்பாங்க. ஓஹோ, மேலிடத்துக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிய வைக்கிறது. அதே சமயம் மக்கள் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட பேசி நஷ்டஈட்டு தொகையை அதிகமா வாங்கி தரேன், இல்லனா ரோடோட அலைன்மெண்ட்டே கொஞ்சம் மாத்தி அமைக்க சொல்றேன்னு ஒரு சமரசத்தை கொண்டு வருவாங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் இந்த சமரசம் வேலை செய்யுமா? சில நேரங்கள்ல மேலிடம் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. ஆமா, அதுவும் நடக்கும். திட்டத்தை நடத்தியே தீருவோம், நீங்க மக்களை சமாளிங்கன்னு சொல்லிட்டா எம்எல்ஏவோட கதி என்ன? இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையாச்சே. உண்மையிலேயே ஒரு எம்எல்ஏ இதுக்காக தம் பதவியே பணையம் வைப்பாரா? அதே ஆளுக்கு ஆள் மாறும். இல்ல, கொஞ்ச நாள் காணாம போயிட்டு போராட்டம் ஓஞ்ச பிறகு வெளியே வருவாரா? நீங்க சொல்ற மாதிரி காணாம போற எம்எல்ஏக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வரலாற்றுல நிலைச்சு நிக்கிற எம்எல்ஏக்கள் தங்களோட மனசாட்சிப்படி மக்களுக்காக கட்சி தலைமையே எதிர்த்த சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்ப அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? அது அவங்களோட அரசியல் நேர்மைக்கான மிகப்பெரிய சோதனை. ஒரு எம்எல்ஏ எடுக்கிற இந்த முடிவு தான் அவரோட எதிர்கால அரசியலையே தீர்மானிக்கும். ஆமா, கட்சி மேலிடத்துல கெட்ட பெயர் வந்தா ரொம்ப கஷ்டம். கட்சி தலைமையின் நம்பிக்கையை இழப்பது ஒரு அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய சரிவுதான். ஆனா மக்களின் நம்பிக்கையை இழந்தா அவருக்கு அரசியல்ல எதிர்காலமே இல்லைங்கிறத அவங்க உணர்ந்தாகணும். இந்த 60 நாட்கள் பயணம்ங்கிறது ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. நிஜமாவே அப்படித்தான் இருக்கும். முதல் வாரம் அதிகாரத்தோட போதை, 2வது வாரம் அதிகார வர்க்கத்தோட நிதர்சனம், 3வது வாரம் சட்டமன்றத்தோட சக்தி, 4வது வாரம் கட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான இந்த உணர்ச்சிகரமான போராட்டம். கரெக்டா சமரைஸ் பண்ணிட்டீங்க. 2 மாசங்கள் முடியும் போது ஒரு எம்எல்ஏவுக்கு இந்த முழு சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்குவேராணி வேறா புரிஞ்சிருக்கும். யாரை எப்போ தட்டணும், எந்த துறையை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், மக்கள் கோரிக்கையை எப்படி அரசு திட்டமா மாத்தணும்னு ஒரு தெளிவு பிறக்கும். சரியா சொன்னீங்க. அந்த 60வது நாள்ல அவர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்வார். எந்த உண்மை? அதிகாரங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட கார்லயோ அவருக்கு முன்னாடி சல்யூட் அடிக்கிற போலீஸ்காரர்கிட்டையும் இல்ல. அதிகாரம் என்பது அவர் மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கம், அதாவது அந்த இம்பாக்ட். வாவ், பவர் இஸ் இம்பாக்ட். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நீண்ட கால பிரச்சனைய பல துறைகளை ஒருங்கிணைச்சு அவர் தீர்த்து வைக்கும்போது
அந்த மக்களோட கண்கள்ல ஒரு நிம்மதி தெரியும் பாருங்க, அதுதான் ஒரு எம்எல்ஏவோட உண்மையான வெற்றி. ஆமா, அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். இந்த முதல் 60 நாட்கள்ல அவர் கத்துக்கிற பாடங்கள் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் எப்படிப்பட்ட எம்எல்ஏவா இருக்க போறாருங்கிறதையும் முடிவு செய்யும். ரொம்ப ஆழமான அலசல் இது. இதையெல்லாம் கேட்டும்போது ஒரு எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது வெறும் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு தெளிவா புரியுது. கண்டிப்பா. அது முள்ளின் மேல் நடக்கிற ஒரு பயணம். மக்கள் பிரதிநிதிங்கிறவங்க தங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி மக்களுக்காக சிஸ்டத்தோட தினமும் சண்டை போடுற ஒரு போராளி தான். 100க்கு 100 உண்மை. சரி, நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த முறை நீங்க உங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அதிகார போராட்டமும் மன அழுத்தமும் இருக்குங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க உடனே ஒரு வேலையை செய்யலைன்னா அதுக்கு காரணம் அவங்க கிட்ட அந்த மேஜிக் குச்சி இல்லாதது தான் உங்களுக்கு புரியும். இதையெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. நாம் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு பார்த்தா ஒரு எம்எல்ஏ தான் தொகுதியில ஒரு சாதாரண ரோடு போடுறதுக்கோ தண்ணி கொண்டு வர்றதுக்கோ அவர் தன்னோட சொந்த அரசாங்கத்தோட அதிகாரிகளிடமே போராட வேண்டியிருக்கு. ஆமா, அந்த முரண்பாடு தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கட்சி மேலிடத்துக்கும் தொகுதி மக்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா இருக்க வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? இந்த ஜனநாயக அமைப்பு ஒரு எம்எல்ஏவோட நேரத்துல 80% இந்த பியூரோக்ரேசியை எதிர்த்து போராடுறதுக்காகவே செலவழிக்க வைக்குதுன்னா நாம நிஜமாவே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? இல்ல அரசாங்க விதிகளுக்குள்ளயும் கட்சி ரூல்ஸ்குள்ளயும் எப்படியோ சமாளிச்சு காரியத்தை சாதிக்கிற ப்ரொஃபஷனல் நெகோஷியேட்டர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? மைண்ட் ப்ளோயிங் கேள்வி இது. தலைவனா அல்லது வெறும் சமரசக்காரரா? சிஸ்டம் யாரை உருவாக்குதுங்கிறது உண்மையிலேயே நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, நீங்களும் இத பத்தி யோசிச்சு பாருங்க. நாளை கால உங்களுக்கு அந்த குறுஞ்செய்தி வந்து நீங்க எம்எல்ஏ ஆனா நீங்க இதுல எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு தலைவனா இருப்பீங்களா இல்ல சிஸ்டம்குள்ள சிக்கிக்கிட்ட ஒரு நெகோஷியேட்டரா மாறுவீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.